ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1/4 கிலோ மட்டன் வச்சு ரொம்ப டேஸ்டியாக சூப் அண்ட் சுக்கா பண்ண போகிறோம். எப்படின்னு பார்ப்போமா? ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சீரகம் சோம்பு தாளித்து வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதும் 1/4 கிலோ மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வதக்குங்க, அதுக்கப்புறமா மட்டன் சேருங்க. நீங்கள் மட்டன் எலும்பு மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை மட்டன் கால்லாம் கூட கிடைக்கும், ஆட்டுக்கால்லாம், அது வச்சும் பண்ணலாம். நான் இன்றைக்கி மட்டன் மீட் தான் எடுத்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா இதுலேயே வேக வச்சுட்டு இதை சூப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மட்டன் பீசஸை நல்லா எடுத்துகிட்டு சுக்கா மாதிரி பண்ணுவேன், அதனுடைய ரெசிபி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது மட்டன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த சொம்பால் 2 சொம்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு, சீரகம், வரமல்லி, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தழை, 6 விசில் விட்டு 10 நிமிஷம் கழித்து ரிலீஸ் பண்ணோன்னா நல்லா வீடே மணமணக்கிற மாதிரி ஒரு மட்டன் சூப் ரெடி. இப்போது மட்டன் பீஸ்லாம் தனியாக எடுத்துகிட்டு சூப் மட்டும் சர்வ் பண்ண வேண்டியதுதான். அந்த மட்டனை வச்சு ஒரு சுக்கா ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் எப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ வரும். இன்றைக்கி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.